என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற பேரு சரித்திரத்தில் சிறந்த பிரசங்கியார் என்று சொல்லி எண்ணப்பட்டவர். இன்று வரைக்கும் சிறந்த பிரசங்கியார் யாரு நம்மளோட கிறிஸ்துவ ஹிஸ்டரியில யாரு சிறந்த பிரசங்கியார் என்று சொல்லி நீங்க போட்டீங்கன்னா அது முதல் பேர் வருகிறது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லி. இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் வந்து நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல பிரசங்கியார். சரி, அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து உட்கார்ந்துருப்பார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது உதாரணம் நம்ம இந்தியாவில் நம்ம வைத்துக் கொண்டோம்னா மோன்சிலாஸ் பிரசங்கம் பண்ணும்போதோ இல்லைன்னா எர்வின் தாமஸ் பிரசங்கம் பண்ணும்போதோ அப்படியே பயங்கரமான ஜனங்கள் வந்து உட்கார்ந்துருப்பார்கள். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அங்க வந்து இந்த காலத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனா சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கம் பண்ணும்போது இந்த நூற்றாண்டு ஆரம்பம், சரியா, 19th century ஆரம்பத்துல உள்ளவர், 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர், அப்போயே அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்துருப்பார்கள். அந்த காலத்திலே அப்ப எப்படி சிறந்த ஒரு பிரசங்கியாளராக இருந்திருப்பாரு. அப்ப பிரசங்கம் பண்ண ஆண்டு அற்புதங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் வாழ்க்கையில நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் வர ஆரம்பித்தது. அவர் வாழ்க்கையில மிக மோசமான ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்தது. சூழ்நிலை நெருக்கமாக ஆக ஆரம்பித்தது. ஊழியம் செய்யும் போது கண்டிப்பா பிசாசு உடல் போறது கிடையாது. அழுத்தம் வரும்போது அவரால் தூங்க ஒழுங்க முடியாது. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு மனைவி என்ன திரும்ப பண்ணுவாங்களா, பார்த்து கொண்டே இருந்தாங்க. இந்த மனசு இப்படியே போனாருன்னா அப்படியே போயிடுவாரு, பிரச்சனையோட கஷ்டத்தோட துன்பத்தோட அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணாங்கன்னா படுக்கை மேல, சரி, அப்ப படுத்துருக்கணும்னா செவுத்துல வைத்துக்கணும், இல்லைன்னா என்னாருக்கு மேல என்ன இருக்குதோ அதுக்கு மேல என்ன பண்ணாங்கன்னா மனைவி என்ன பண்ணாங்கன்னா இந்த மத்திய 5வது அதிகாரம் எவ்வளவு நாளா வாசிட்டு வரல, அந்த வசனம் 3ல இருந்து வசனம் 10 வரைக்கும் காலையிலேயே கண்ணு திறக்கும் போது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அந்த 7-8 வசனங்களை வாசிக்கணும் என்று சொல்லி, இல்லைன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ணை சாத்துறதுக்கு முன்னாடி அதை வாசிக்கணும் என்று சொல்லி மனைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் படுக்கைக்கு மேல இந்த வசனம் 3ல இருந்து 10 எழுதி வைத்திருந்தாங்க. அப்பனா சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் காலையில எந்திரிக்கும் போது இந்த 7 வசனத்தை வாசித்தான் எந்திரிப்பாரு. தூங்குற போது இந்த 7 வசனங்களை வாசித்தான் தூங்குவார். ஏன் என்று சொன்னால் அந்த 10வது ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம்ல, நீதிக்காக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் வாழ்க்கையில என்ன துன்பங்கள் ஊழியத்தின் மூலியமாக கஷ்டங்கள் வரும்போது மனைவி என்ன சொல்றாங்க என்றால், இதுக்காக நீங்க கஷ்டப்படுகிறீங்க, நீங்க பாக்கியவான் என்று சொல்லி. தேவஜனமே, நீ நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம கடந்து போகும்போது வேலை இடத்துல போராட்டங்கள் எல்லாமே நம்ம கடந்து போகிறோம். ஆமா தானே? யாருக்கு வாழ்க்கையில போராட்டமே இல்லை சொல்லுங்க பார்ப்போம், கை தூக்குங்க பார்ப்போம். வாழ்க்கையில போராட்டங்களே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு விதமான போராட்டங்கள் இருக்குது. யார் இந்த உலகத்திலே போராட்டமே இல்லைன்னு, யாருக்கு போராட்டமே இருக்காது? இந்த உலகத்துல யாருக்கு போராட்டமே இருக்காது சொல்லுங்க பார்ப்போம். 2 பேர் இருக்கிறாங்க. யார் அது? இறந்து போனவங்க, இன்னொன்னு பிறக்காதவங்களா? ஆமா, கேட்டா தெரியும். வைத்தியகாரனால நமக்கு பிரச்சனை வரும். ஆமா தானே? அவங்களால நமக்கு பிரச்சனை வரும், தவிர நமக்கு பிரச்சனை வராது. சரியா? அதை வச்சு ஒரு நாள் வச்சுட்டு பேசணும். அவரோட அனுபவத்தை நானா இருக்கும், தேசமா இருக்கும். பாருங்க, 2 பேருக்கு தான் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. ஆமா தானே? வேலை இடத்துல பிரச்சனை, வீட்டிலேயே பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை, எங்க போனாலும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்ற இந்த துன்பம் வந்து வித்தியாசமான ஒரு துன்பங்க. இந்த துன்பம் வந்து எதனால வரும்னா நீதினால வருகிற துன்பம். அப்படின்னா ஆண்டவர் பார்வையில சரியா வாழ்கிறதுனால வருகிற துன்பங்கள். சும்மா வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் கிடையாது. வாழ்க்கையில போராட்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா யார் பாக்கியவான்கள்? நீதிக்காக, அதாவது ஆண்டவரோட பார்வையில சரியா வாழ்கிறதுனால வருகிற துன்பங்கள் கடந்து போகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்மளாலே நம்ம நிறைய கஷ்டங்களை கடந்து போகிறோம், அது நம்மளே தேடிக்கிட்ட காரியங்கள். சரியா? இந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி போட்டு பார்ப்போமே. இந்த வசனத்தை வாசிப்போம், 10வது வசனத்தை. ஆமா, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம். இப்ப கொஞ்சம் அப்படியே திருப்பி போடுங்க, நான் கேட்கிற கேள்வி நீங்களே பதில் கொடுங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அந்நீதியின் நிமித்தம்
துன்பப்படுகிறவர்கள் என்னது சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? சரி, பாக்கியம் பிளஸட் வச்சுக்கோமே. அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் என்ன? கர்ஸ் தானே. அப்ப அநீதிக்கு துன்பப்படுகிறவர்கள் என்னது? சபிக்கப்படுறவர்களா? அதான் என் கேள்வி. நான் ஆமான்னு சொல்லல, அதான் என் கேள்வி. ஆமா தானே. ஒரு வகையில இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் தானே. யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் தானே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நல்லதை செஞ்சு துன்பப்படுகிறோம், அது ஆண்டவர் பாக்கியவான் என்று சொல்கிறாரு. ஆனா ஆண்டவர் செய்யாதன்னு சொல்ற காரியத்தை நம்மளே அதுல போய் மூக்க நுழைச்சு செஞ்சுட்டு பாடுபடும் போது அது பாக்கியவான் கிடையாது, அது நம்மளே தேடிக்கிட்டோம். ஆமென். புரியுதா என்ன சொல்லுகிறேன்னு? வேலை இடத்துல இதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாது. செஞ்சுட்டு என் வாழ்க்கையில துன்பம் வந்துருச்சு பாஸ்டர், நான் பாக்கியவான். அது பாக்கியவான் இல்லையா? நீ தப்பு பண்ணிட்டு நீ தண்டனை அனுபவிக்கிற, அது பாக்கியவான் கிடையாது. அப்ப நான் வித்தியாசங்கள் இருக்குது. நம்மளே செய்கிற பாவத்தினால நம்ம கஷ்டங்களை கடந்து போறது, அது பாக்கியவான் கிடையாது. ஸ்கூலுக்கு படிக்காம போனா டீச்சர் அடிப்பாங்க. அடி வாங்கிட்டு நான் ஆண்டுக்காக நான் துன்பங்களை கடந்து போயிருக்கிறேன், நான் பாக்கியவான் என்று சொல்லி சொல்ல முடியுமா? முடியாது. அது பாக்கியவான் கிடையாது, அது நம்மளே தேடிக்கிட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம இந்த சூழ்நிலையை நம்ம ரொம்ப கடந்து போறது கிடையாது. நம்ம தமிழர்கள் என்று சொல்லி, இந்தியன் என்று சொல்லி நம்ம கஷ்டங்களை கடந்து போயிருப்போம். காலேஜ்க்கு அப்ளை பண்ணா ஒழுங்கா சீட்டு கிடைக்காது, ஏன்னா எத்தனை பெர்சன்டேஜ் தான் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கும், அப்படி பண்ணதை நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவு கஷ்டம் வந்திருக்காரு. ஏன் தெரியுமா? மற்ற தேசத்துல கிறிஸ்தவன வேலை கிடைக்காம இருக்குது, கிறிஸ்தவங்க பேரை பார்த்தாலே வேலை கிடைக்காம இருக்குது. அவங்க இன்னும் மோசமானதை கடந்து போகிறார்கள். அதுதான் என்னது? நீதி நிமித்தம். அப்படின்னா என் பேரை நான் மாத்திட்டேன்னா எனக்கு வேலை கிடைச்சிடும். ஆனா அப்படிப்பட்ட வேலை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீதிக்காக இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் பாக்கியவான்கள். என் பேரை நான் மாத்தணும் அவசியம் இல்லை, என் ஆண்டவரை நான் மாத்தணும் அவசியம் கிடையாது. என் வேலை கிடைக்க பரவாயில்ல, சாப்பாடு ஏன் பரவாயில்ல, ஆனா நான் பேரை மாற்ற மாட்டேன், என் ஆண்டவரை நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லி உறுதியா நிற்கும் போது பல தேசத்துல கஷ்டத்தை கடந்து போகிறார்கள் பார்த்தீங்களா? அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அந்த பாக்கியத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் இந்த பகுதியில். தேவத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். 3வது வசனத்துல இருந்து 9வது வசனம் நம்ம இதுவரைக்கும் நம்ம பிரசங்கத்தை நம்ம கேட்டுட்டோம். சரியா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் இந்த 10வது வசனத்தை கடைசியா சொல்றாரு பாக்கியவான்கள் சொல்லி. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 1வது நம்ம பார்த்தோம், அதேதான் 4வது வசனத்தை நம்ம பார்த்தோம். இப்ப 5வது வசனத்தை வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கப்புறம் இரக்கம் உள்ளவர்கள். அடுத்தது 8வது சுத்தம் உள்ளவர்கள். 9வது பண்ணுகிறவர்கள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த வாட்ச இந்த ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்ய முடிஞ்சது தானே? ஆமா தானே? சமாதானம் பண்ணணும், அது நம்ம பண்ணலாம். தாழ்மையா போகணும், நம்ம பண்ணலாம். ஆமா தானே? வேற என்ன இருக்குது? சாந்த குணம். 3வது என்ன வசனம்? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், poor in the spirit. நம்ம போறாதே ஆண்டவர் சார்ந்து இருக்கலாம் தானே? இது என்ன நம்மளால செய்ய முடிஞ்சது. அதே மாதிரிதான் இறக்கம் இருக்குது, அதே மாதிரிதான் பசி தாகம் இருக்குது, எல்லாம் நம்மளால செய்ய முடிஞ்சது. ஒரு கேள்வி கேட்கிறேன், துன்பப்படுகிறது நம்மளால செய்ய முடியுமா? வாங்க என்னை துன்பப்படுத்துங்க, என்னை துன்பப்படுத்துங்க, வாங்க செஞ்சு முடியுமா? முடியுமா? முடியாதுன்னு. அப்ப இந்த 10வது வசனம் என்ன தெரியுமா காண்பிக்குது? மேல 3வது வசனத்துல இருந்து 9வது வசனம் நம்ம செய்யும் போது 10வது வசனம் தானா நம்ம வாழ்க்கையில வரும். புரியுதா அர்த்தம்? ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது
வேலை இடத்துல அவன் சொல்லுவான், நீ என்ன ஆண்டு நீ சார்ந்திருக்கிற, ஏன் உனக்கு பலம் இல்லையா? கொஞ்சம் கண்ண முடி அவன் ஆண்டு கோச்சிக்க போறாரா? இல்ல தானே அப்படின்னு அவன் பேசுவான். எப்ப ஆண்டு சார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் தாழ்மையா போகும்போது அவன் கேட்பான், என்ன நீ விட்டுட்டு இருக்கிற, நானா அதெல்லாம் ஒரு ஓகே ஒரு ஆரம்பிச்சு அவன் சொல்லுவான். ஆனா அது எல்லாத்தையும் அவன் சகிச்சு போகும்போது 10வது வசனம் நம்ம கேட்காமலே அது வரும். ஆண்டவர்கள் அது தெரிஞ்சனால்தான் 10வது வசனத்துல கடைசியில ஒன்னே ஒன்று சொல்றாரு, 3வது வசனத்துக்கு 9வது வசனத்துக்குள்ள நீங்க வாழ்ந்தீங்கன்னா 10வது உங்களுக்கு நீங்க கேட்காமலே அது வரும். அதை நம்ம தேடி போகவே முடியாது. துன்பத்தை யாராச்சும் தேடி போக முடியுமா? யாராச்சும் துன்பத்தை தேடி போயிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. என்கிட்ட நிறைய இருக்குது கொடுக்குறது முடியாது தானே, அது தானே வருது தானே. ஆனா அது எப்ப திரும்ப வரணும்? நீதிக்காக துன்பப்படுகிறது 3வது 9வது வசனத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை நம்ம வாழும்போதுதான். ஆமென். அதுதான் ஆண்டவர் நீங்க அழகா தெளிவாக சொல்றார். கடைசியில நீதிக்காக நீங்க துன்பப்படும்போது நீங்க வாக்கியமானீங்க சொல்லு. ஆமென். அப்படின்னா இதை நம்ம கல்டிவேட் நம்ம வாழ்க்கையில பண்ண முடியாது. 3வது 9வது நம்ம கல்டிவேட் பண்ணும்போதே 10வது தானாவே வரும். ஆனா அது வரும்போது பாக்கியவான் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுங்கள் என்று சொல்லி நான் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஓகே, இப்ப முதலாவது இதை புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப நம்ம உள்ளார கொஞ்சம் ஆழமாக போகலாம். 10வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆமென். சரி, அதுக்கப்புறம் வாசிக்குமா? இப்ப முதலாவது அந்த துன்பம், அந்த வார்த்தை நம்ம கொஞ்சம் ஆராயணும். சரியா? துன்பம் என்று சொல்லும்போது கிரேக்க மொழியில் அதுக்கு என்ன அர்த்தம்னா துரத்தப்படுகிறது. அப்படின்னா ஒரு ஆள் நம்மளை துரத்துறாங்க, அதுதான் துன்பம். நாய் துரத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா ஓடுவீங்களா? அம்மா நாய் துரத்துதே அப்படின்னு இல்லை தானே, உளுந்தடிச்சு ஓடுவோம். அதுதான் அதோடைய அர்த்தம். அப்படின்னா உலகம் நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கிறதுனால, நம்ம சரியான வேலை செய்யறதுனால, நம்ம சரியான காரியம் செய்யறதுனால, வேலை இடத்துல உண்மையா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு பொய் பிடிக்காது, நான் உண்மையா இருப்பேன் அப்படி நம்ம வாழும்போது பின்னாடி ஒரு கூட்டம் துரத்தும். ஆமா தானே? பின்னாடி ஒரு கூட்டம் துரத்தும். ஆமா தானே? அதுதான் துன்பம். ஏன்னா துன்பம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா துரத்துகிறது. ஒரு ஆள் துரத்துறது, ஒரு ஆள் பார்த்து இன்னொரு ஆள் ஓடுறது பார்த்து துரத்துறாங்கன்னு சொல்லி, அதுதான் அதோடைய அர்த்தம். அதே கூட இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன இருக்குதுன்னா, அந்த துரத்துறது அவங்க நல்லா சிந்தித்து அறிந்திருந்து தான் அந்த சூழ்நிலை செய்கிறார்கள். உதாரணம் சொல்லுகிறேன். இப்ப நம்ம வேற இடத்துல ஒரு பொய் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். பாஸ் மேனேஜர் வந்து சொல்றாங்க, இது மட்டும் நீங்க மாத்திரு அப்படின்னு. சரியா? இல்ல மேனேஜர் வந்து சொல்றாங்க, பாஸ் தெரியாம நீங்க மாத்திரு அப்படின்னு. அது பொய்ன்னு நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு பொய் பிடிக்காது, இந்த வேலை ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத காரியம்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? உண்மையை செஞ்சுட்டீங்க. தெரிஞ்சு தானே செய்றீங்க. இதை நான் மாத்தி போட்டேன்னா மேனேஜர் பாட்டு போட தெரியும், ஆனா தெரிஞ்சு தானே செய்றீங்க. அவனை துரத்துவான், அவனை கஷ்டப்படுத்துவான்னு தெரியும், ஆனா நீங்க அதை செய்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் அதோடைய அர்த்தம். அப்படின்னா நீங்க தெரிஞ்சு இது நான் செய்யறதுனால என்னைய ஆள் கஷ்டப்படுத்துவான்னு எனக்கு தெரியும், but still I will do. That means you allowing yourself. I know that this will happen, but still I want to be right before God's side. இது எனக்கு தெரியும், எனக்கு உலகம் என்னை வெறுக்கும் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, ஆனாலும் அது தெரிஞ்சு நான் ஆண்டு பார்வையில தான் நான் கரெக்டா இருக்கணும், சரியா இருக்கணும் என்று சொல்லி செய்கிறது தான் இந்த துன்பம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆமென். அப்ப நான் ஆண்டு பார்வையில நான் சரியான காரியத்தை நான் செய்வேன். அது யாரை என்னை துரத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு செய்யும்போது அதுதான் இந்த துன்பம் என்ற வார்த்தைக்கு அது அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, இன்னைக்கு நல்லாவே அறிந்திருக்கிறோம். என்ன தெரியுமா? என்னைக்கு நம்ம ஆண்டுக்காக உண்மையா இருக்கிறோமோ, சரியான காரியத்தை செய்யணுமோ, அது உலகத்துக்கு பிடிக்காது. ஒத்துக்கிறீங்களா? என்னைக்கே நம்ம ஆண்டு கரெக்டா, ஆண்டு பார்வை நம்ம கரெக்டா இருக்கணும். தப்புனா தப்பு, பொய்னா பொய், விட்டாட்டனா அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையா நம்ம நடந்து கொள்கிறோமோ, உலகம் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும். என்னைக்கு நம்ம உலகத்தின் பிரகாரம் வாழ ஆரம்பிக்கிறோமோ அதை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம். சரியா? ஆனா இது நம்ம பார்க்கிறோம், நம்ம வாழ்க்கையில மட்டும் கிடையாது. நல்லதுக்காக அடி வாங்கினவங்க நம்ம மட்டும் கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்ப்போமே. ஆதாம் ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். யாரு? காயினும் ஆபேலும். ஆபேலு நல்ல காரியத்தை செஞ்சான்னு சொல்லி காயின் என்ன பண்ணுறான்? சாவடிச்சிட்டான். உலகம் ஆரம்பத்திலேயே நல்லதுக்காக செத்து போகிறவர்கள் வந்துட்டாரு. நமக்கு மட்டும் நடக்கலைங்க. எனக்கு மட்டும் தான் நடக்குது. பஸ் நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னை கஷ்டப்படுத்துறாங்க. நீ இந்த போராட்டத்துல நீ ஒண்டி கிடையாது. ஆரம்பத்துல ஆபேலே உனக்காக முன்னாடி செத்து போயிட்டான். நல்லது செஞ்சு செத்து போனான்.
அதோட முடியலங்க. அப்படியே வரிசையா வருகிறது அப்படிதான் இருக்கும். காயின் செத்து போனாரு. சரியா உதாரணம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் யோசேப்பு போத்திபார் மனைவியும். யோசேப்பு ஒண்ணுமே பண்ணலங்க, நல்லதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். தூக்கி 2 வருஷம் சிறைச்சாலையில தூக்கி போட்டுக்கிறார்கள். ஜோசேப்புக்கு தவறா இல்லையே. அதோட முடியல. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் யோபு வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் யோபு வாழ்க்கையை பார்த்து சொல்றாரு, இவரை போல நீதிமான் யாருமே கிடையாதுன்னு. துசா சொல்றானா? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நன்மைக்காக நீதிக்காக ஆண்டவர் பார்வையில நான் சரியா வாழணும் என்று சொல்லுகிறது நம்ம வாழ்க்கையில மட்டும் நடக்கலங்க. அது எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. உலக ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருச்சு. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம உலகத்துக்காக நம்ம வாழ்ந்தோம்னா அது சில நேரத்தில் நம்ம பாவம் செஞ்சு நம்மளே கடந்து போற சூழ்நிலை, உபத்திரங்கள். ஆனா ஆண்டுக்காக உண்மையா நிற்கும் போது நிச்சயமாகவே உபத்திரங்கள் வந்தே தீரும். அதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, வந்தே தீரும். ஏன்னா இயேசுக்கும் வந்ததுங்க. இயேசு நீதிமான் தானே, இயேசு தப்பு பண்ணலையே. ஆனா இன்ன வரைக்கும் சரித்திரத்திலேயே ஆக மோசமான ஒரு தண்டனை வந்து சிலுவை. ஆனா அந்த நீதிமானம் நல்லது செஞ்சதுக்கு சிலுவைக்கு போனாருங்க. இயேசுவே நமக்கு ஒரு முன்மாதிரி. நல்லது செய்யும்போது போராட்டங்கள் வந்துதான் தீரும். இனி நம்ம குடும்பத்துல இருப்போம், என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும் என்று நம்ம சொல்லுவோம். வீரே கொடுத்து நம்ம சொல்லுவோம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க. உபத்திரங்கள் வரும், உபத்திரங்கள் வரும், நிச்சயமா வரும். ஒண்ணு நான் சொல்லுகிறேன், அதை தைரியமா கடந்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வர வேண்டிய பரிசை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருப்பார். கேட்கிறவர்கள், காது இருக்கிறவர்கள் கேட்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. நம்ம சொல்லுவோம், கேட்கலையா? சொல்லுவோம், மதிக்கலையா? நல்லதுதான் சொல்லியிருக்கோம். டிவி ரொம்ப பார்க்காதீங்க. நல்லதா கெட்டதா? அதுவும் தமிழ் படம் தான் நான் சொல்லுகிறேன். இங்கிலீஷ் படம் மோசமான படம். தயவு செஞ்சு வீட்டை தமிழ் படத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு காட்டிடாதீங்க. காதல்னா என்னன்னு தெரியாதுன்னா அவங்க பார்த்து கத்துக்குவோம். ஓடி போறது என்னன்னு தெரியாதுங்க, அதை பார்த்து ஓடி போறது எப்படின்னு கத்துக்குவோம். நல்ல படம் இருக்கு, பாடம் கத்துக்கிறதுக்கு இப்போ படம் இருக்கு. அந்த மாதிரி படத்தை பாருங்க. நான் தவறு வேணான்னு சொல்லவே மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு சன் மியூசிக் தயவு செஞ்சு தட்ட வச்சிடாதீங்க உங்க வீட்டுல பிள்ளைங்க முன்னாடி. வெள்ளக்கார படம் கூட பரவாயில்ல நான் நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. டிவி பார்க்காதீங்கன்னு சொல்றது நல்லது தானே. உதாரணம் சீரியல், நெட்ஃபிளிக்ஸ்ல வருகிற இங்கிலீஷ் சீரியல் கூட 4-5 சீசன் வந்துடும். 4-5 சீசன் தான். அதுல 10 ஒரு எபிசோட் வச்சோம்னா 50 எபிசோட் தான். ஆனா தமிழ் படம் வெட்டி ஓடி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? முடிச்சா சரியா? இன்னும் ஓடுதான், இன்னும் ஓடுதான். சரியா? அது அப்படியே விட்டுட்டு ஆறிடும். சொல்றது நல்லதுன்னு பார்க்காதீங்கன்னு. ஆனா பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டோம், குடும்பத்தினர்கள் மதிக்கலன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டிய பரிசு ஆண்டு வச்சிருக்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்காக நீ கஷ்டப்படுவ. அது நிச்சயம். தேவசமய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்குதா? ஆண்டவருக்காக நீங்க கடந்து போறீங்க, கஷ்டப்படாதீங்க. சரியா? சரி, எப்படி விதமான எந்த விதமான போராட்டங்கள் வரும், எப்படி விதமான துன்பங்கள் வரும், அதையும் இயேசு அழகா விளக்கி சொல்கிறார். 10வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இந்த 11வது வசனம். நிந்தித்து, முதல் காரியம் நிந்திக்கிறது, இன்சல்ட். அப்படின்னா என்னன்னா கிரேக்க மொழியில பல்லு கட்டுவாங்க. பல்லு கடிக்கிறது, கஸ்டிங் யுவர் டீத், அதுதான் அதோட அர்த்தம். இன்சல்ட், இன்சல்ட் பண்ணுவாங்க. சரியா? கிறிஸ்தவங்க என்று சொல்றது நம்ம இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆமா நீங்க மாட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்குது, ஃபார்ம் 6 மேத்ஸ் கிளாஸ்ல நான் உட்காந்துருக்கேன். ஃபார்ம் 6 மேத்ஸ் லெசன் ஓடிக்கிட்டு இருக்குது. 2 நாட்கள் தான். குட் ஃப்ரைடே வரப்போகுது. சரியா? அதே வாரம் தான், வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, புதன்கிழமையே வியாழக்கிழமையான்னு தெரியல. சரியா? மேத்ஸ் டீச்சர் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. எழுதிக்கிட்டு அவரே ஒரு காரியத்தை சொன்னார். அவருக்கு தெரியுமா தெரியல, நான் கிறிஸ்தவன், நான் தான் உட்காந்துருக்கேன். அவர் கவனிச்சாருன்னு தெரியல. ஒன்று சொல்றேன், எனக்கே ஆச்சரியம். இங்கிலீஷ்ல சொன்னாரு, அவங்க தமிழ்ல சொல்றேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கல. ஆண்டவர் சிலுவையில செத்து போறாரா? அது நல்ல வெள்ளிக்கிழமை, நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே இங்கிலீஷ் நம்ம அதை குட்ன்றாங்க. இவங்களுக்குலாம் என்னதான் சொல்றது தெரியல.
அவர் சொல்லிக்கிட்டே எழுதிட்டு இருக்கிறார். அது எனக்கு அழகா விளக்குது. நான் சொல்ற கிறிஸ்தவனை இன்சல்ட் பண்ணுவாங்க. அவரே கேட்கிறாருன்னா உலகத்துல என்ன எத்தனை பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, இயேசு சிலுவையில செத்து போனாங்கன்னா இவங்கெல்லாம் குட் ஃப்ரைடே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, அது என்னடா செத்து போனது கூட்டம். ஆனா அவங்களுக்கு தெரியல பின்னாடி நம்ம ஏன் கூட்டுன்னு சொல்றோம், அதை நம்ம ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக தான் அவங்க கடந்து போனாருன்னு சொல்லி தெரியல. ஆனா நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களா இருக்கும்போது இன்சல்ட் பண்ணதான் செய்வாங்க, இன்சல்ட் பண்ணதான் செய்வாங்க. உங்களுக்கு தான் 1000 சேர்ச்சி இருக்குதே, இருக்குது, மெட்ரிஸ் இருக்குது, எங்களுக்கு இருக்குது, கேத்தலிக் இருக்குது, புரோட்டஸ்டன்ட் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணதான் செய்வாங்க. ஆனா அது சரித்திரத்துல தான் வித்தியாசம், ஆண்டவர்ல வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லி தெரியல, அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்சல்ட் பண்ணதான் செய்வாங்க. நீ நம்ம கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறோமா, நமக்கு இன்சல்ட் நம்ம இருக்கதான் செய்யும், அதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா? அடுத்தது தொடர்ந்து பாக்கியவான்கள். சரியா? அடுத்து அது இன்னும் நம்ம பார்த்தோம், துன்பம் என்று சொல்லியும் வருகிறது. சரியா? என் நாமத்து நிமித்தம் என்று சொல்லி துன்பமும் வரும். அப்ப 3 காரியம் இருக்கு. ஒன்னாவது இன்சல்ட், இரண்டாவது துன்பம், பெர்சிக்யூஷன் தான். இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் சரித்திரத்தை நம்ம பார்ப்போம். இப்போ உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நேரோ என்று சொல்லி ரோமர்ல ஆக ஃபேமஸானவர். சரியா? ஒருத்தர் இருந்தார், எம்பரர் என்று சொல்லி நேரோ. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரித்திரத்தை நம்ம படிச்சிருப்போம். படிக்கலன்னா கூகுள்ல போய் நீங்க சும்மா நேரோன்னு தட்டுங்க, சரியா வரும். இந்த நேரோ காலகட்டத்தை தான் சரித்திரத்திலே கிறிஸ்தவர்கள் மிக மோசமாக துன்பத்துக்குள்ளாக கடந்து போன காலங்கள். ஆக மோசமா கடந்து போனது இந்த நேரோ காலகட்டம் தான். என்ன நடக்கும்னா, ரோமர் ஆட்சி நமக்கெல்லாம் தெரியும். சரியா? மோசமான ஒரு ஆட்சி. அவரோட கார்டன் இருக்குல்ல, கார்டன் தமிழ் என்னது, தோட்டம். அவரோட தோட்டத்துல ஒவ்வொரு ராத்திரியும் என்ன தெரியுமா லைட்டா இருக்குமா, கிறிஸ்தவர்களை வீரோடு எரிக்கிறது. அப்படி நான் ராத்திரி 7 ஆயிடுச்சு, இருட்டிருச்சா, பட்டணத்துக்கு போ, கிறிஸ்தவங்களை தூக்கிட்டு வா, வீரோடு வச்சு எரிப்பார். நல்லா இருக்குன்னு கேட்கறதுக்கு. சரித்திரத்தில் எழுதப்பட்டது. வீரோடு எரிக்கிறது தான் அவரோட தோட்டத்துக்கு ராத்திரிக்கு லைட் ஆகும். அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாரா, இந்த போன வாரம் கிளேடியேட்டர் போன வருஷம் சொன்ன ஞாபகம் இருக்குதா, அப்படிப்பட்ட போர்ல சண்டை போற நேரத்துல இன்னொரு ஒரு போட்டி இருக்கும், சிங்கத்தை தொடர்ந்துடுவாங்க. அது கூட நம்ம பழைய காலத்து இங்கிலீஷ் படம் நம்ம பார்த்துருந்தோம் வாய்ப்பு இருக்குது. சரியா? 2 சிங்கத்தை தொடர்ந்து விடுவாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரா, நாய்களை திறந்து விடுவாரா. என்ன தெரியுமா பண்ணுவாரா, கிறிஸ்தவர்கள் சுத்தி இறைச்ச கட்டி விட்டுருவாங்க, சரீரத்துல ஒட்டி நாயை திறந்து விட்டு என்ன பண்ணுவோம். எப்படி இருக்கு பேசுமா, இப்ப இருக்கிற ரோட் வேலர் பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் நாய்ங்க, எத்தனை நாள் பசியில வைத்திருப்பாங்க. இதுதான் நடக்கும் நேரோட காலகட்டத்தில். பசி அந்த கால பசி இப்ப அது நம்ம நடக்கிறது இல்லையே, நடக்குது, முறைதான் மாறி இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு இப்ப இருக்கிற கணக்குகளை நான் சொல்லுகிறேன். சரியா? இப்ப இருக்கிற கணக்கு, உலகத்துல ஒவ்வொரு நாளும் 8 கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகிறனால மரித்து போகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 8:24. அப்ப 3 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் செத்து போறாங்க. கரெக்டா கணக்கு? ஆமா, 3 மணி நேரத்துக்கு, ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் ஒரு ஆள் கிறிஸ்தவர்கள் இந்த உலகம் செத்து போயிட்டு இருக்கிறார். நம்ம 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சோம், 11 மணிக்கு எல்சிசி நம்ம ஆரம்பிப்போம். அந்த 3 மணி நேரத்துல எங்கேயும் ஒருத்தன் உலகத்துல செத்து போயிருக்காங்க கிறிஸ்தவர்கள். இப்ப இருக்கிற நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து சொல்றேன், ஒவ்வொரு மாசமும் 109 கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலையில நியாயம் இல்லாமல் தள்ளப்படுகிறார்கள். 309 ஒவ்வொரு மாசம். அடுத்தது சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் 182 திருச்சபைகள் உடைக்கப்படுகிறது உலகத்துல, ஒவ்வொரு வாரமும். இப்ப எந்த நேரம் கூட யாருமே கிறிஸ்தவர்களை எரிக்க கிடையாது. ஆனா உபத்திரங்கள் அந்த முறையை தான் மாத்திருக்கிறது தவிர உபத்திரங்கள் இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆக துன்பப்படுகிற கிறிஸ்தவர்கள் எந்த தேசத்தில் மறுக்கிறார்கள்? பாகிஸ்தான் தேசம். அந்த ஊழியத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம்.
தேவஜனமே, இது நடக்கிறதுங்க, நடக்கிறது. ஆனா இது நடக்கும்னு சொல்லி இயேசு சொல்லிட்டாருங்க. என் நாமத்துக்காக இதை நீங்க கஷ்டப்படுவீங்க. சரி, அடுத்தது 3வது 11வது மறுபடியும் வாசிக்கணுமா? நிந்தித்து துன்பப்படுத்தி பார்த்தாச்சு, ரெண்டே பார்த்தாச்சு. நிந்திக்கிறதையும் பார்த்தாச்சு, துன்பப்படுத்துறதையும் பார்த்தாச்சு. அடுத்தது அக்யூசேஷன். ஒன்னாவது இன்சல்ட், 3வது பெர்சிக்யூஷன், 3வது அக்யூசேஷன். எப்படிப்பட்ட துன்பங்கள் நம்ம கடந்து போவோம். அதாவது நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, நிந்திப்பார்கள், அடுத்து கஷ்டப்படுத்துவார்கள். 3வது பொய்யான காரியத்தை சொல்லி நம்மளை அக்யூஸ் பண்ணுவாங்க. தேவஜனமே, இதெல்லாம் கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாகவே நடக்குங்க. இதெல்லாம் நிச்சயமாகவே நடக்கும். ஆனா ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறாரு, இது நடக்கும் போது எனக்காக நீங்க கடந்து போனீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். நம்ம கிறிஸ்தவ சொல்லும்போது நம்ம வீட்டுல நம்ம சரியான காரியம் பேசுவோம், நம்ம இன்சால் பண்ணுவாங்க. போச்சுடா, வந்துட்டாரா, லாவை எடுத்துட்டு வந்துருவாரு, வேதத்தை எடுத்துட்டு வந்துருவாரு, இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, 10 மணிக்கு வீட்டுக்கு போக, வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது, கேட்டை சாத்திரம், இதை சாத்திரம். ஏன் எங்க வீட்டுக்கு அப்போ 10 மணிக்கு கேட்டு சத்திடுவார? அதுவே நான் பிரச்சனை பண்ணது கிடையாது. 33 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும். இப்ப எங்க அப்பா 10 மணிக்கு சாத்திடுறாரு. எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா கேட்டு இங்க இருந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு கேட்டு சாத்திருக்கோம். 3 கேட்டும் சாத்திருக்கோம். 2 என்ட்ரன்ஸ் கேட்டு கூட சாத்திருக்கோம். நான் சண்டை போடலையே. எங்க அப்பா நல்லதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நல்லதுன்னு சொல்றதெல்லாம் கெட்டதா போயிடும். தப்பா இன்சால்ட் பண்ணதாங்க செய்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாக்கியவான்னு சொல்லி ஆமென். தேவஜனமே, நம்ம முதல் காரியம் பெர்சிக்யூஷன். அடுத்தது ஆண்டவர் காரணத்தை கொடுக்கிறார், எதுக்காக இந்த துன்பங்கள் வரும். 2 வார்த்தையும் ஒரே காரியத்தை தான் அது பேசுகிறது. சரியா? 10வது வசனத்தை கீழ்ப்பகுதி மட்டும் வாசிங்க. ஓகே, படிச்சுங்க. அப்ப மேலதான் இருக்கு தமிழ்ல. திரும்பி வாசிங்க. 10வது மேல இருக்கு. ஆமா, நீதிக்காக. சரியா? முதல் காரியம் நீதிக்காக. கீழே 11வது வசனமா, என் நிமித்தம். அப்ப பாருங்க, நீதிக்காகவும் ஆண்டுக்காகவும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆண்டுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா நீதியா வாழ்வோம். ஆமென். அப்ப ஆண்டு சொல்றாரு, ஆண்டுக்காக வாழ்ந்தாலே. அப்ப காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம பாவத்தினாலே நம்ம கஷ்டத்துல கடந்து போவோம். அந்த துன்பங்களை பத்தி ஆண்டு பேச கிடையாது. ஏனால எனக்காக கஷ்டத்துல கடந்து போறவங்க தான் பாக்கியவான்கள். சரியா? ஸ்ட்ரெயிட்டான ஒரு காரியம். ஸ்ட்ரெயிட்டான ஆண்டு சொல்றாரு, எனக்காக நீ கடந்து போகணும். வசனங்கள் நான் கொடுக்குறேன், எழுதி வைத்துக் கொடுங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 13. 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 13. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 12. 2 வசனத்திலும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறது. துன்பங்கள் எனக்காக நீங்க வாழும்போது துன்பங்கள் நிச்சயமாகவே வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுசா சொல்ல கிடையாது, அது ஏற்கனவே இருக்கிறது தான். எரேமியாவும் துன்பத்தை கடந்து போனார். ஏன்? ஆண்டு பார்வையில சரியா இருக்கணும். தூக்கி சட்டில போட்டாங்க, அதுதான் அதோட அர்த்தம். கிறிஸ்தன் நமக்கு இப்ப அழகா இல்லா வாட்டன்னு பேர் வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? எரேமியாவை அவதான் தூக்கி போட்டாங்க. சாதாரண காரியம் கிடையாதுங்க. ஆண்டவருக்காக வாழ்வுனா கண்டிப்பா துன்பங்கள் வரும். ஆமென். கண்டிப்பாக ஆள் இயேசுவார்கள், நிச்சயமாகவே நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக நீ கடந்து போனா, நீதிக்காக நீ கடந்து போனா நீ பாக்கியவான். ஆமென். தேவஜனமே, ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாரு, நீ பாக்கியவான் என்று சொல்லுவார். ஆண்டவர் கண்டிப்பாக தேவஜனமே, ஆண்டவருக்காக உண்மையா இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. தானியேல் வாழ்க்கையை பாருங்க. 3 மணி நேரம் போயிட்டு அவர் ரூம்ல அவங்க ஜெபிச்சது தப்பாங்க இல்லையே. தூக்கி சிங்ககதியில போட்டாங்க. ஷாரா மேஷா அப்படியே விக்கிரத்தை நான் வழங்க மாட்டேன், என் தேவனை தான் நான் வழங்குவேன் என்று சொன்னார். தவறா? இல்லையே. தூக்கி அக்கினியில தூக்கி வீசினாங்க. சொல்லுகிற தேவஜனமே, நம்மள அந்த மாதிரி சிங்கத்துக்கு அக்கினிக்கு வீச மாட்டாங்க. ஆனா நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க. நம்ம சரியா நடக்கும்போது வேற இடத்துல வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டுக்காக அதை நீங்க கடந்து போனீங்கன்னா நீங்க பாக்கியவாங்க. காரணத்தையும் ஆண்டு கொடுக்குறாரு. அடுத்தது 3வது, அதெல்லாம் நம்ம கடந்து போகும்போது பரிசையும் ஆண்டு கொடுக்குறாங்க. 10வது வசனம் கீழ்ப்பகுதி. இப்ப வாசிக்குமா? அது கீழ்ப்பகுதி 10வது வசனம்.
ஆமென். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மறுபடியும் 12வது வசனத்துல இன்னொன்னு சொல்றாரு. என்னது? 12வது வசனத்தை வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறலாம். துன்பங்கள் இருக்கும்போது எப்படிங்க சந்தோஷப்பட்டு களி கூற முடியும்? ஒருத்தன் அறிவது நல்லா இருக்கு இன்னொன்னு சொல்லுமா? யாராச்சும் சொல்றது இருக்கிறீங்களா? இல்லதானே? ஒருத்தர் நம்ம ஏசும் போது நம்ம மறுபடியும் ஏசுறோம், தொண்டைக்குள்ளேயே கத்துறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லி. யார் அதை சொல்றாருன்னா, தொடர்ந்து வாசிக்கமா. ஆமென். பரலோகத்துல உங்களோட பலன் கண்டிப்பா இருக்கும். தேவஜனமே, ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்தது அவர்களுக்கு பரிசு பரலோகத்துல நிச்சயமாகவே இருக்கும். அப்ப வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் கடந்து போகும்போது, ஆண்டுக்காக நம்ம துன்பங்கள் கஷ்டங்கள் கடந்து போகும்போது நிச்சயமாகவே போராட்டங்களும் கஷ்டங்களும் வரும். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மகிழ்ச்சியா அதை எண்ணிக்கொள்ளியா தெரியுமா? பரலோகத்துல உனக்கு நான் வச்சிருக்கிற பரிசு. ஆமென். உலகத்துல கிடைக்கிற பரிசு எல்லாம் முடிச்சிருங்க. உலகத்துல இருக்கிற பரிசெல்லாம் காண போயிடும். ஒன்னே ஒண்ணு காண போகாது. என்ன தெரியுமா? ஆண்டவரே சொல்றாரு, அங்க நீ உன்னோட சத்தத்தை சேர்த்து வை, எந்த பூச்சம் தின்றாரு. தேவனே, இன்னைக்கு நம்மளோட சொத்தெல்லாம் ஆண்டு அங்க வைத்திருக்கணும். அதை நினைச்சு நம்ம மகிழ்ந்து கிடைக்கணும். குடும்பத்துல சொல்றோம், யாரும் கேட்க மாட்டாங்க. நண்பர்களை சொல்றோம், யாரும் கேட்க மாட்டாங்க. வேற இடத்துல சொல்றோம், யாரும் கேட்க மாட்டாங்க. சமுதாயத்துல சொல்றோம், யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்றதை நீங்க சொல்லுங்க. சொல்லும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனா அது மகிழ்ச்சியாக எண்ணிக்கொள்ளும். யாத்திரமா உங்களுக்கு வர வேண்டிய சொத்து ஆண்டு பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு வர வேண்டிய உலகத்தின் காரியத்தின் பிரகாரம் போகிறவர்கள் உலகத்திலேயே அவங்களோட பாவத்துக்காக அவங்களுக்கு அடிக்க அவங்க வாங்கிக்குவாங்க. உலகத்திலேயே பார்த்து செய்வது உலகத்திலே அடி விழுவும், அதை அவங்க வாங்கிக்குவாங்க. நம்ம நீதி பாதையில் நடக்கும். நமக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டு சரியாக வைத்திருப்பார். ஆமென். தேவஜனமே, இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீதிக்காக துன்பம் கடந்து போகிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்னா, பரலோகம் நம்மளோட. பரலோகம் யாரோட? நம்மளோட. உலகத்துல ஜாலியா சந்தோஷமா இருக்கிறவர்களுக்கு பரலோகம் கிடையாது. அதுக்கு இன்னொன்று பேர் இருக்கு. என்னது? நரகம். ஆனா உலகத்துல நீதிக்காக கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தை வச்சிருக்காங்க. பரலோகம் என்று சொல்லும்போது அந்த இடத்தை மட்டும் நம்ம நினைக்க கூடாது. பரலோகம் என்று சொல்லும்போது ஆண்டோட சமூகம். ஆமென். ஆண்டோட நம்ம வாழ்வோங்க. அதான் நமக்காக வைத்திருக்கிறோம். அதெல்லாம் இயேசு சொல்றாரு, மகிழ்ச்சியாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வசனம் 14. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வசனம் 14 பார்க்கிறோம். சீஷர்கள் என்ன, அவர்கள் இயேசுக்காக பெந்தெகோஸ்து நாள் தெரியும். சீஷர்கள் போய் பறந்து கொண்டு இருக்கிற வேலையில ஒடுக்கப்பட்டு சிறைச்சாலையில போடப்படுகிறார்கள். அடி பயங்கரமா உழுவுது. நல்லா அடி வாங்கிட்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தோடனே என்ன பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்க வீட்டில் தயவு செஞ்சு அப்போஸ்தலர் 5:14 வாசிக்க. They were rejoicing என்று சொல்லி போட்டிருக்குது. இயேசு இங்க 12வது வசனத்தை என்ன சொல்றாரு? அதேதான் சொல்றாரு, மகிழ்ச்சியாக எண்ணிக்கொள்ளுங்க என்று சொல்லி. சீஷர் உண்மையாகவே சிறைச்சாலையில அடி வாங்கிட்டு வெளியே வந்துட்டு மகிழ்ச்சியாக தான் எண்ணி பண்ணாங்க. ஏன் தெரியுமா? நான் இயேசுக்காக அடி வாங்கிட்டேன். என்ன ஒரு காமெடியால அடி வாங்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த சந்தோஷம் தெரியுமா? பரலோகத்துக்காக அடி வாங்கியிருக்கேன். தேவஜனம், இன்னைக்கு நீதிக்காக நம்மளை காரியத்து புறாங்க. பரவாயில்லைங்க, ஆண்டவர் நமக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீதிக்காக நம்ம போட்டு மிதிக்கிறாங்களா? பரவாயில்லைங்க, ஆண்டவர் நமக்காக காரியத்தை வச்சிருக்கிறார். அதுதாங்க நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு. இன்னைக்கு நம்ம நீதிக்காக இருக்கிறது நினைச்சு கவலைப்படாதீங்க. நீதிக்காக போராடும். ஆண்டு பாருங்க, நான் சரியா வாழ என்று சொல்லி நம்ம போவோம். அதுவே சிறந்த ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. ஆமென். ஒரே ஒரு கதையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். பாஸ்டர் J.H. கிராசர் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார், போதகர். சரியா? அவர் 16 வயசு இருக்கும்போது என்ன நடந்தது? அவங்க அம்மா வந்து அவர் ஒரு பயணத்தில் அனுப்பி விடுறாங்க. சரியா? போதகர் J.H. கிராசர் என்று சொல்லுவார். 16 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு படகுல அனுப்பி விடுறாங்க. சரியா? ஒரு வேலை விஷயமாக அப்படி அனுப்பி விடும்போது என்ன நடக்குது? அந்த படகுல அவர்தான் பாஸ் ஆகல. 16 வயசு தான். சரியா? இது அவர் வாழ்க்கை நடந்த சாட்சி. அந்த 16 வயசுல அவர் போறாரு.
எங்க இருந்தாலும் சரி படகு எப்படி இருக்குது நீ ஜெபிச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரா, கரெக்டா அந்த நேரம் என்ன பண்ணுவாரா, படகுக்கு கீழே இருக்கு ஒரு பகுதி இருக்கும்ல திறக்கிறது. பழைய காலத்துல இதெல்லாம் நீங்க படகுலாம் பாத்தீங்கன்னா ஒரு திறக்கிற மாதிரி இருக்கும். அதுல பூந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கீழே உட்காந்து முட்டிக்கால் போட்டு ஜெபிப்பாங்க. அப்ப ஜெபிக்கும் போது மேல இருக்கிற மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், காரி துப்புவாங்களாம் கரெக்டா மண்டையில, ஜாமாவை கரெக்டா மண்டையில போடுவாங்களாம் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது. இது நடந்து கொண்டே இருந்துச்சாம். என்ன நினைச்சா அவங்க அதை செய்தாலும் இவன் ஜெபிக்க மாட்டான் அடுத்தது அப்படின்னு. ஆனா அவங்க செய்ய இவர் என்ன பண்ணாரா, நீ செஞ்சா செஞ்சுக்கோ நான் ஜெபிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தா. ஒரு நாள் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. என்ன பண்ணாரா, தூக்கி உட்கார வச்சு ஒரு கல்லுல கட்டி கையும் காலையும் கம்பியில சுத்தி தண்ணியில தூக்கி வீசிட்டாங்க. வீசினவரு தண்ணிக்குள்ள இறங்கிட்டு இருக்கிறாரு. சரியா, சாவர நிலைமைக்கு போகும்போது என்ன பண்ணுதா, திரும்பி உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, தூக்கி வெளியே எடுக்கிறாங்க. சரி என்ன செய்ய ட்ரை பண்ணிருக்காங்க, ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க. அடுத்த நீ கேட்கல உனக்கு சாவுதான் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை செய்திருக்கிறாங்க. இப்போ அவன் கண்ணை மூடி உண்மையாவே கீழே சாவு கிடக்கிறப்ப மறுபடியும் இவங்க கீழே இறங்கி என்ன பண்ணிருக்கா, தூக்கி படகுல வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போனவரு மறுநாள் கரெக்டா அதுல என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க, மறுபடியும் கீழே இறங்கி போய் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இவன் திருந்த மாட்டான் என்று சொல்லி ஆரம்பித்தவரு கொஞ்ச நாள் என்ன நடந்துச்சு, 2 பேரு தொடப்பட்டார்கள். இவன் என்ன திருந்தே மாட்டான், அப்படி என்னதான் அந்த ஜபத்துல இருக்குன்னு சொல்லி 2 பேர் வந்தாங்க ரட்சிப்புள்ளாக. சரி ஜெபிக்கிறதா என்னன்னு சொல்லி கூட அப்படின்னு சொல்லுவோம். 2-3 வாரத்துல ஒரு படகே கிறிஸ்தவர்களாக ஆரம்பிச்சான். தேவஜனமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது அது நம்ம ஜப நேரமா இருக்கும்போது கூட சில நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நம்மளை தவறா பேசுவார்கள், மற்றவர்கள் தவறா பேசுவார்கள். ஆனா நம்ம வேலை என்ன தெரியுமா, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிற நம்ம வேலை, மற்ற காரியத்தை ஆண்டு பார்த்துக்கலாம். ஆமென். தேவஜனமே அந்நீதிக்காக நம்ம துன்பப்படுகிறோமா, அதை நம்மளே தேடிக்கிட்டது. ஆனால் நீதிக்காக நம்ம துன்பப்படுகிறோமா, அது பாக்கியம். ஆமென். அது வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை சிந்தனை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டுக்காக நீங்க கஷ்டப்படுகிறீங்களா, ஒரு நேரம் கவலைப்பட்டு கண்ணீர் வரும். அது என்னன்னா வேதனை கண்ணீர், 6 வாரத்தை பேசுறதெல்லாம். ஆனா ஒரு நாளும் ஆண்டவரே என்ன இப்படி விட்டுட்டீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா பரிசு ஆண்டு நமக்காக பாடுவதில் வைத்திருக்கிறார். ஆமென். தேவனே எழுதுகிற நம்ம கண்கள் நாம் ஜெபம் செய்வோம். சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா இந்த 2, 3, 4, 5 வாரமாக மத்தேயு 5ஆவது அதிகாரம் வசனம் 3-10 ஆண்டு நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த 3-9 ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செயல்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரும்போது 10ஆவது வசனம் தானே எங்கள் வாழ்க்கையில வரும். நாங்கள் பொறுமையாக போகும்போது எங்களை துன்பப்படுத்துவார்கள். ஆண்டவரே நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கும் போது எங்களை துன்பப்படுத்துவார்கள். நாங்கள் நீதிக்கு தாகவும் பசியா இருக்கும் போது எங்களை துன்பப்படுத்துவார்கள். ஆண்டவரே ராஜா நாங்கள் சமாதானம் பண்ணும்போது ஆண்டவரே எங்களை துன்பப்படுத்துவார்கள். அது எல்லாம் வரும். துன்பங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே வரும். மத்தேயு 24 அதான் சொன்னீர் ஆண்டவர், துன்பங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கும்போது, நீதிமானாக நாங்கள் இருக்கும்போது துன்பங்கள் நிச்சயமாகவே எங்களுக்கு வரும் ஆண்டவரே. ஆனா அது வரும்போது 12வது வசனத்தை நீ சொன்னதுலாம் மகிழ்ச்சியாக நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம். ஏன்னா ஆண்டவரே பரலோகத்தில் எங்களுக்காக நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, இவங்க தவறா பேசிடுவாங்களே, இவங்களை தப்பா நினைச்சுக்குவாங்களே, இவங்களை நம்மளை வேற மாதிரி பார்ப்பாங்களே, இவங்களை நம்ம தப்பா பேசுவாங்களே, அதெல்லாத்தையும் நம்ம நினைத்து கவலைப்படாம என் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் என்று சொல்லி நாங்கள் நிற்கிறவே தான். பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாங்கள் நிற்கிறவே தான். பாவத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். யார் என்னை தப்பா பேசினாலும் பரவாயில்ல என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ள எங்களுக்கு நிற்கிறவே தான். எவ்வளவு என் கூட்டாளியோட நான் தண்ணி அடித்தேன், எவ்வளவு என் கூட்டாளியோட நான் சிகரெட் அடித்தேன், இப்போ நான் அடிக்கிறேன்னு என்னை தப்பா பேசுவாங்களே, இப்போ நான் செய்யலைன்னா ஆமா அவர் திருத்திட்டா அப்படின்னு தப்பா பேசுவாங்க. பேசட்டும், பேசலாமே பேசலாமே. நான் நல்லது செய்யும்போது மற்றவர்கள் தப்பா பேசினா பரவாயில்லையே, என் ஆண்டு பார்வை நான் நீதிமானா இருக்கிறேன். ஆண்டு அப்படி நாங்கள் சிந்தித்துக் கொள்ள எங்களுக்கு நிற்கிறவே தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு நிற்கிறவே தாரும் ஆண்டவரே. என் கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து, நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மற்றவர்களை தவறா பேசும்போது இதுக்கு முன்னாடி நானும் பேசிட்டு இருப்பேன். ஆனா இன்னிலிருந்து நான் பேச மாட்டேன். நான் பேசாம இருக்கும்போது மற்றவர்கள் சொல்வார்கள், ஆமா இவர் திருத்திட்டாரு, ஆமா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லையே, ஆண்டு சொன்னாலும் பரவாயில்லையே, எனக்காக நீ பரலோகத்தை வைத்திருக்கிறியே.
ஆண்டவரே, தவறான காரியங்கள் விடும்போது ஆண்டவரே, மற்றவர்கள் தவறாக பேசுவார்கள், பரவாயில்லையே, தவற பேசினாலும் பரவாயில்லையே, எனக்காக நீ பரலோகத்தை வைத்திருக்கிற ஆண்டவரே, இந்த சிந்தனைகள் எப்படி தாரும், இந்த யோசனைகள் எப்படி தாரும் ஆண்டவரை. துன்பப்படுத்தும் போதும் ஆண்டவரே, ஆளுகள் பேசுகிற வார்த்தைகள் இருதயத்துக்கு ஆழமாக போகும், காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும். ஆனாலும் பாக்கியமானது என்று நீ சொல்லியிருக்கிறேன். உங்களுக்காக நான் கஷ்டப்படுகிறது, பரவாயில்ல ஆண்டவரே, பரவாயில்ல. அப்படி நாங்கள் சிந்தித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபைதான் ஆண்டவரே. இந்த 6 வாரமாக எங்களோட நிச்சயமாக நீ பேசியிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டிய காரியம் நம்ம செயல்படுத்திக் கொள்ள, மாற்றிக்கொள்ள, நமக்காக சீச்சராக வாழ நினைக்கிறேன். ஆண்டவர், இந்த வேலையும் ஆண்டவரே அப்பா எங்களோட நீர் பேசியிருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரை எங்களோட இருப்பதாக ஜெபிக்கிறோம். வீடு நாங்கள் போகும்போதும் எங்களோட நீ தங்கியிருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ராஜா, நான் வீட்டு சென்று ஆண்டவரே ராஜா மீண்டும் ஆண்டவரை வருகிற வாரத்திலும் ஆண்டவரை ஊழியத்தை நாங்கள் ஆண்டவரை ஈடுபடும் போது, ஊழியத்தை நாங்கள் செய்யும் போது எங்களோட நீ தங்கியிருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உலகத்தோடு நாங்கள் இருந்தாலும் உலகத்தின் பிரகாரம் நாங்கள் இல்லாதபடி நீதிக்காக துன்பப்பட்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. சாட்சியாக வாழ நீர் கிருபை தாரும், எங்கள் நீர் வழி நடத்தும், நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. முற்றிலுமாக கருத்து நாம் ஒப்புக் கொடுக்கிறோம், நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.